ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து செவ்வாய் பகவான் வக்கர பயிற்சி. அப்ப அதுல யாராவது சிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அதோடைய பலன் வந்து ஒன்னா அவங்களுடைய கட்டத்துல அந்த செவ்வாய் நல்லா பலமா இருந்தா அமோகமா இருக்கும். அதே செவ்வாய் அமைப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா போயிட்டு இருந்த விஷயம் வந்து டக்குன்னு வந்து தடங்கலாயிடும். இவங்க குல தெய்வத்தையும் முருகனுடைய வழிபாடும் செஞ்சுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த சுக்கிரன் கூட அமைப்பு நல்ல பலமா மாறிடும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேஷராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? புதுசா ஒரு வண்டி வாகனம் எப்போ அப்படின்னா அந்த 5 மாதங்கள் வாங்க வேண்டாம். மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு முருகன், அந்த முருகனுக்கு சஷ்டி திதியில நீங்க வந்து பால் அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பாலாறு செல்வம் அப்படின்னு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகுது? எப்பவுமே மேசம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முதல் இடம் அப்படிங்கிறது மேசம். அங்க ஏன்னா செவ்வாய் பகவானுடைய ஆளுமை ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ கிரக வட்டாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பெயர்ச்சியும் சுக்கிரனுக்கும் ஒரு மாத பெயர்ச்சி உண்டு. செவ்வாய்க்கு அதிவக்ரம் எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் 4 மாதம் டு 5 மாதங்கள் வரைக்கும் அவர் வந்து அதிவக்ரம் எடுப்பாரு. ஆனா அவரோட பெயர்ச்சி 48 நாள் தான். அப்போ ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து செவ்வாய் பகவான் வக்கர பயிற்சி. அப்ப அதுல யாராவது சிக்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயம் அதோடைய பலன் வந்து ஒன்னா அவங்களுடைய கட்டத்துல அந்த செவ்வாய் நல்லா பலமா இருந்தா அமோகமா இருக்கும். அதே செவ்வாய் அமைப்பு வந்து கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா போயிட்டு இருந்த விஷயம் வந்து டக்குன்னு வந்து தடங்கலாயிடும். அந்த அமைப்பு இப்போ அந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு இல்ல. மேச ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. நிச்சயம் அவங்களுடைய இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொத்து ரீதியான ஒரு பிரச்சனைகள், அவங்களுக்கு தடங்கள் பட்ட அனைத்து விஷயமே அவங்களுக்கு தீந்துரும். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஏன்னா சூரியனும் அந்த இடத்துலதான் உட்கார போறாரு. அப்ப அந்த சூரியன் பலம் என்னவா இருக்கும் அப்படின்னா கௌரவத்தையும் நல்ல அதிகாரம் நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு மரியாதை எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவங்க குல தெய்வத்தையும் முருகனுடைய வழிபாடும் செஞ்சுச்சு அப்படின்னா நிச்சயம் அந்த சுக்கிரன் கூட அமைப்பு நல்ல பலமா மாறிடும். வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நல்ல வலிமையா இருக்கும். ஒரு தடங்கள் பட்ட விஷயங்கள் டக்கு டக்குன்னு வரும். பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுன்னு சொல்லலாம். சூப்பர். பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா. பல நன்மைகள் வந்து நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் அமைய போறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்துல மேஷராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாதீங்க அப்படின்னா என்ன விஷயம் பண்ணக்கூடாது? புதுசா ஒரு வண்டி வாகனம் எப்போ அப்படின்னா அந்த 5 மாதங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா சனி பகவான் தான் வண்டி அதிபதினு சொல்லுவாங்க. இப்ப சுக்கிரன் வந்து ஆடம்பரம். ஆனா ஒரு இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள் அப்படின்னாவே சனி பகவான். அவர் வக்ர பயிற்சியில பின்னோக்கி இருக்காரு. முன்னோக்கி இருந்தா பரவாயில்ல. அந்த பின்னோக்கி இருக்கக்கூடிய டிகிரி கம்மியா இருக்கும் போது உங்களுடைய பாக்கியம் அது நிலைக்காது. அடிக்கடி ரிப்பேர் கொடுக்கும், பிரச்சனைகள் அதிகமாகும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அவங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு முருகன், அந்த முருகனுக்கு சஷ்டி திதி நீங்க வந்து பால் அபிஷேகம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா பாலாறு செல்வம் அப்படின்னு இந்த மேசராசிக்கு என்னைக்குமே ரொம்ப பவரா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அப்ப இதை பண்ணுனா அதுவும் அந்த திதியில பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பவரா இருக்கும். ஏன் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு அப்படிங்கும்போது அங்கிருந்து வந்து ஸ்ட்ரெயிட் அங்க போயிட்டு அவர் இறங்கி வரும்போது ஒரு மன நிம்மதியோட ஒரு சாந்தமான நிலைமையில தான் அவர் இறங்கி வர்றாரு. அதே நிலைமை உங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ராசிகள் அப்படின்னு எடுத்துட்டாவே கிரகங்களுடைய அமைப்புல தான் அது வருட கணக்கு கிரகங்கள். மாத கணக்கு வேற, வருட கணக்குகள் கிரகங்கள் வேற. அப்ப இந்த வருட கணக்கு கிரகங்கள்ல ரீதியா பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு. அப்ப குரு பயிற்சி போக சனி பகவானும் பயிற்சி ஆயிருக்காரு. ஆனா அவங்களுடைய வக்ர பயிற்சியிலையும் பார்வையிலும் தான் சில ராசிகளுக்கு நல்லா ஒரு சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் குறைவா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப நிறைய சொத்துகள்
விற்கிறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா முயற்சி பண்ணா முடிஞ்சிடும். ஓகே. அதே பாத்தீங்கன்னா திருமண தடை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமண தடையும் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். ஓகே. மருத்துவ செலவு அதிகமா வச்சிருக்கு அப்படின்னா அதுல இருந்து இவங்க மீண்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்ப சனி பகவான் வந்து எல்லாரும் சொல்றாங்க வக்ர பயிற்சின்னு சொல்றாங்க. அந்த வக்ரம் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போகிறது இல்ல, டிகிரியில தான் பின்னோக்கி வந்திருக்கு. அப்ப டிகிரியில வரும்போது அந்த பாயிண்ட் இப்போ நம்ம தடப்பட்டு அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிருக்கும். அந்த விஷயங்கள்லாம் இப்ப மறுபடியும் அது நம்ம செய்யற மாதிரி இருக்கும். இப்ப ரீஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீஒர்க் இப்போ ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றது, ஒரு கட்டிடத்தை நான் வந்து நிர்ணயிக்கிறது, ஒரு வேலையில இருந்து விட்டு போன விஷயங்கள் நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இந்த வக்ரம் வந்து கொடுத்துரும். ஓகே மேம், சூப்பர். ஸோ இந்த ஆகஸ்ட் மாசத்துல வந்து இந்த ராசிகளுக்கு எல்லாம் செம்மையா இருக்கும், சொல்லவே வேண்டாம், நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா எந்த ராசிகளுக்கு? மீன ராசிக்கு நல்லா இருக்கு. சனி பகவான் அங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. இது லக்னமாக கூட அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாத்துக்கு பார்வைகள் இல்லை அப்படின்னா அவங்க 2ஆம் இடத்துக்கு பார்வை இருக்கு. அப்படி துலாவும் இந்த காலகட்டத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மகரத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில், இவ்வளோ நாள் எனக்கு தொழில்ல ரொம்ப நஷ்டம் இருக்கு, இல்ல புது தொழில ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா ஆரம்பிச்சிருவாங்க. வித்தின் 48 daysல வந்து அவங்க தொழில ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே பாத்தீங்கன்னா ஆகஸ்டுக்கு மேல சூரியன் பயிற்சி வருது இல்லையா, அந்த சூரியன் தன்னோட வீட்டுல வந்து உட்கார போறாரு. அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதுல ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் அவங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் அப்படிங்கும் போது என்னன்னா இப்ப புதுசா வந்து ஒரு விஷயம் செய்யறேன் அப்படிங்கும் போது மட்டும் கொஞ்சம் இந்த வக்ர பயிற்சி முடிஞ்சு பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கு. ஓகே, சூப்பர். மீனம் அதே போல மகரமா இருக்கட்டும், துலாம் ராசி, இந்த 3 ராசிகளுக்குமே வந்து பர்ஃபெக்டா இருக்க போதுன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, சிலர் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும்னா எந்தெந்த ராசிகள் கவனமா இருக்கணும்? எப்பவுமே 6, 8, 12 அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இடங்கள் வந்து எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வச்சு சொல்றோம், குரு பகவான் வச்சுன்னு சொல்றோம். அப்போ கடகத்துக்கு இப்ப ரொம்ப அமோகமா இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் எதிரிகள் நிறைய உருவாகிட்டே இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதே தனுசுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள்னால சில சங்கடங்கள் உண்டாகும். அது அவங்க வந்து ரொம்ப பாக்குற மாதிரி இருக்கும். கும்பத்துக்கு அப்படிங்கும் போது அடிக்கடி டயர்டு, உடம்பு ரீதியா அவங்க வந்து டயர்ட் ஆகிறது, ஒரு காரியத்துக்கு 2 டைம் செய்யற மாதிரி இருக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துட்டா இந்த மாசத்தை அவங்க தாண்டி வந்துட்டா போதும். ஓகே, சூப்பர் சூப்பர். ஜூலை 26 வந்து வக்ரம் ஆயிட்டாரு சனி. ஸோ இப்படி பல நிகழ்வுகள் நடந்திருக்குது இல்லையா? ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ இந்த கடவுளை மட்டும் போய் பிடிச்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் அவர் நடத்தி வச்சிருவாங்கன்னா அந்த 12 ராசியும் எந்த கடவுளை வழிபடலாம்? சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கு தைரியம் இல்ல, என்னால வந்து தைரியமா ஒரு விஷயம் செயல்பட முடியல அப்படின்னா முருகனை போய் வழிபடுங்க. தொழில் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்னா நீங்க நரசிம்மர் போய் வழிபடுங்க. எனக்கு ரொம்ப பண கஷ்டமா இருக்கு, பொதுவா ஏன்னா எல்லா ராசிக்கும் இருக்கும் இல்லையா, மகாலட்சுமியை போய் வழிபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கேன் நானு, ரொம்ப வந்து மருத்துவ செலவில் இருக்குன்னா காலபைரவரை போய் வழிபடுங்க. அடுத்தது என்ன, திருமண தடை, இந்த மாதிரி திருமண தடையெல்லாம் இருக்கு, நாங்க எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னா பெருமாளை போய் வழிபடுங்க. சரியா? இப்படி நம்ம கடவுளை வந்து பிரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கடவுள் தான் இவங்களுக்கு உகந்ததுல நம்ம பிரச்சனைக்குரிய ஒரு கடவுள் இந்த மாதிரி. இப்ப பார்ட்னர்ஷிப் செய்து ஒரு தொழில் பண்றாங்கன்னா தொழிலுக்கு அதிபதியே யாரு அப்படின்னா நிச்சயம் பெருமாள் தான். அடுத்ததுதான் நம்ம முருகனை கொண்டு வரோம். யாருக்கு அது குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தையினால சில சங்கடங்கள் இருக்குன்னா கிருஷ்ணர் வழிபடுங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆகஸ்ட் மாசம் வந்து என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பொது பலனா கொடுத்துருக்கீங்க.